அமெரிக்கா கிரீன்லாந்தை தாக்குமாக இருந்தால் அல்லது அமெரிக்கா கிரீன்லாந்தை ஆக்கிரமிக்க போவதாக இருந்தால் நேட்டோ நாடு இன்னொரு நேட்டோ நாட்டின் மீது தாக்குதல் தொடுத்ததற்கு சமனாகும். இந்த நேட்டோ முழுமையாக பிளவுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஈரானோட யுத்தம் செய்வதற்கு முதல் லெபனானை முழுமையாக தாக்குவதற்கு அமெரிக்கா கிரீன் லைட் பச்சை விளக்கு காட்டி இருக்காங்க. சிவப்பு நிறத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற இடம்தான் அபடான் மாகாணம். ஈராக்கோட எல்லைகளை பகிர்ந்து கொள்ற ஒரு மாகாணமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாகாணத்தில் ஆயத்துல்லா அலி கமேனிக்கு எதிராக மிகப்பெரிய அளவுல போராட்டம் ஒன்று நடந்திருந்துச்சு. இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஹரேடி யூத குழுவினர் பெரிய அளவுல ஒரு போராட்டத்தை இஸ்ரேல்ல செஞ்சிருந்தாங்க. இஸ்ரேலினுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக செஞ்சிருந்தாங்க. உங்களினுடைய லாபத்திற்காக, சுயலாபத்திற்காக நீங்க கைது செஞ்சிருக்கீங்க, ஓகேவா? ஆனா இந்த நூற்றாண்டிலேயே இல்லாத அளவுக்கு ஜெனசைட், மனித இன படுகொலை செய்து மனிதாபிமானத்தை மீறிய ஒருவரை நீங்க கூட்டு சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அவர்தான் பெஞ்சமின் நெத்தன்யாகு. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ஸால ஐரோப்பாவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, மத்திய கிழக்குல இருக்கிற நாடா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, தென் அமெரிக்கா நாடுகளாக இருக்கிற வெனிசுவேலாவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, அமெரிக்கா நினைக்கிறது மட்டுமே இந்த உலகத்துல சட்டமாக்கப்பட வேண்டும். இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த உலகத்துல அமெரிக்கா நினைக்கிறது தான் சட்டமாக முடியணும். அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் முழு உலகமும் இருக்கணும். அமெரிக்கா இந்த உலகத்தை சர்வாதிகார ஆட்சி முறையின் கீழே ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இப்ப இந்த உலகத்தினுடைய நகர்வுகள் அத்தனையையும் அமெரிக்கா தான் திட்டமிட்டு கொண்டிருக்காங்க. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களுமே இல்லை. ஒரு காலத்துல, அதாவது பிரிட்டிஷ் எம்பையர், ஆங்கிலேயர்களினுடைய ஆட்சி காலத்துல முழு உலகமும் எப்படி ஆங்கிலேயரினுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருந்து அவர்களுடைய ஆட்சிக்குட்பட்ட பிரதேசங்கள்ல இருக்கிற நாடுகள்ல இருக்கிற வளங்கள் எவ்வாறு சூறையாடப்பட்டு ஐரோப்பா பொருளாதார ஸ்திரத்தன்மையான ஒரு பிரதேசமாக மாற்றம் அடைஞ்சிச்சோ, அப்படி ஐரோப்பாவினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டதன் பிறகு, அதாவது இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் பின்னர் இந்த உலகத்தை முழுமையாக கண்ட்ரோல் எடுக்கிற வேலையை அமெரிக்கா செஞ்சிருந்தாங்க. அதன் பிறகு முழு உலகமும் அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக கடந்த காலங்கள்ல வெனிசுவேலாவினுடைய ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை வெனிசுவேலாவுக்குள்ளேயே சென்று அமெரிக்கா கைது செஞ்சு அமெரிக்காவுக்கு கொண்டு போயிருந்தாங்க. வெனிசுவேலாவை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கிற நாடு இப்ப இந்த உலகத்திலே, இன்க்ளூடிங் சவுதி அரேபியாவை விட எண்ணெய் அதிகமாக இருக்கிற நாடு தான் வெனிசுவேலா. ஆயுத விற்பனையா இருக்கலாம், ஆயுத ஏற்றுமதி, ஆயுத இறக்குமதியா இருக்கலாம், எல்லா பிசினஸ்களையும் விட அமெரிக்காவுக்கு மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த பெட்ரோ டாலர் அப்படிங்கிற டொலரை வைத்தே பெட்ரோல் வாங்க வேண்டும், கச்சா எண்ணெய் வாங்க வேண்டும் அப்படிங்கிற இந்த ஒப்பந்தம் மிக முக்கியமான ஒரு தேவையாக அமெரிக்காவுக்கு இருந்ததன் காரணத்தால தான் நிக்கோலஸ் மதுரோ வெனிசுவேலாவுக்குள்ள வைத்தே வெனிசுவேலாவினுடைய ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டிருந்தார். அப்படி என்பதே இன்றைய நிஜமாக இருக்கு அப்படி என்று சொல்லலாம். ஆக நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா கைது செய்ததன் பிறகு வெனிசுவேலாவுக்கு ஒரு ஓர்டர் ஒன்று அமெரிக்கா போடுறாங்க. என்ன அப்படி என்று சொன்னா, ஈரான், ரஷ்யா, சைனா, கியூபா இந்த நாடுகள் எல்லாமே வெனிசுவேலாவுக்குள்ள இருந்து வெளியிறங்கணும். அமெரிக்கா மட்டும்தான் வெனிசுவேலாவுல எண்ணெய் ஒப்பந்தம் அமெரிக்காவோட மட்டும்தான் வெனிசுவேலா செய்ய வேண்டும். இதுவே அமெரிக்காவினுடைய திட்டமாக இருந்துச்சு. இது எப்படி வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்னா, இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, 2 பில்லியன் ஒப்பந்தம், அதாவது எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி ஒப்பந்தத்தை வெனிசுவேலாவோட அமெரிக்கா செஞ்சிருக்கு அப்படிங்கிறத அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருந்தார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $60 குறைவடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம US வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் அப்படிங்கிற கம்பெனியினுடைய எண்ணெய் இறக்குமதி 1.4% மசகு எண்ணெய் பீப்பாயின் விலை குறைவடைஞ்சிருக்கு. இதன் காரணத்தால அமெரிக்கா மக்களுக்கு மேலும் விலை குறைந்த நிலையில எண்ணெய்களை விற்பனை செய்யலாம். அந்த அடிப்படையில் $56 மாத்திரமே அமெரிக்காவுக்குள்ள எண்ணெய் விற்பனை செய்வதற்காக அமெரிக்கா பெற்றுக் கொண்டிருக்காங்க. எல்லா வகையிலேயும் அமெரிக்கா லாபம் அடைய வேண்டும். முழு உலகத்தினுடைய வளங்களும் அமெரிக்காவுக்கு மாத்திரமே சொந்தமாக வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையிலே முழு உலகமும் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் மாத்திரமே இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையிலேயும் தான் இந்த வெனிசுவேலா நிக்கோலஸ் மதுரோவினுடைய கைது அமைஞ்சிருந்துச்சு. அப்படிங்கிறது இன்றைய உலக அரசியல்ல, பூகோள அரசியலினுடைய உண்மை நிலவரங்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற முக்கியமான விடயமாக இவைகள் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம அடுத்தது இப்ப அமெரிக்காவினுடைய பார்வை கிரீன்லாந்தை நோக்கி அமைஞ்சிருக்கு. கிரீன்லாந்துல அமெரிக்கா நிலை கொண்டால் தான்
எதிர்காலத்துல ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள், அதாவது நேரடி மிசைல்கள் அமெரிக்காவை தாக்கும் பொழுது கிரீன்லாந்துல இருந்தே ரஷ்யாவினுடைய மிசைல்ஸ்களை கட்டுப்படுத்தலாம் அமெரிக்கா அப்படிங்கிற அடிப்படையில கிரீன்லாந்தை நேரடியாக கட்டுப்படுத்த வேண்டும். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தான் அமெரிக்க அதிகாரிகள் செயற்படுத்தி கொண்டிருக்காங்க. இதே நேரத்துல கிரீன்லாந்து யாரு ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கா இப்ப அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டென்மார்க் தங்களினுடைய ஆட்சியை கிரீன்லாந்துக்குள்ள வச்சிருக்காங்க. நிர்வகிக்கிற முழு பொறுப்பும் இப்ப டென்மார்க் செஞ்சு கொண்டிருக்காங்க, டேனிஷ் கவர்மெண்ட் செஞ்சு கொண்டிருக்காங்க. இந்த அடிப்படையில இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா, டென்மார்க், கிரீன்லாந்து ஆகிய நாடுகள் எல்லாமே நேட்டோ அலையன்ஸ்ல இருந்து கொண்டிருக்காங்க. நேட்டோ அலையன்ஸ்ல இருந்து கொண்டு ஒரு நேட்டோ நாடு இன்னொரு நேட்டோ நாடை எப்படி தாக்கலாம், இது சட்டத்திற்கு புறம்பானது. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா கிரீன்லாண்டை தாக்குமாக இருந்தால் அல்லது அமெரிக்கா கிரீன்லாண்டை ஆக்கிரமிக்க போவதாக இருந்தால் நேட்டோ நாடு இன்னொரு நேட்டோ நாட்டின் மீது தாக்குதல் தொடுத்ததற்கு சமனாகும். இந்த நேட்டோ முழுமையாக பிளவுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கறத டேனிஷினுடைய பிரதமர் மெட்டே ஃப்ரெடரிக்ஸ் இன்னைக்கு குறிப்பிட்டு இருக்கார். அதாவது ஏற்கனவே இந்த நேட்டோவுக்குள்ள பெரிய அளவுல ஒரு சலசலப்பு இப்ப போய்கொண்டிருக்கு. எப்ப பிரியும் எப்ப இருக்கும் அப்படி என்று தெரியாத ஒரு நிலைமை இப்ப தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கு. இருந்த போதிலையும் நீங்க ஐரோப்பாவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, மத்திய கிழக்குல இருக்கிற நாடா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, தென் அமெரிக்கா நாடுகளாக இருக்கிற வெனிசுவேலாவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, அமெரிக்கா நினைக்கிறது மட்டுமே இந்த உலகத்துல சட்டமாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில டென்மார்க்கையே இப்ப அவங்க எதிர்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு பதிலடி வழங்கும் விதமாகத்தான் டென்மார்க்கினுடைய பிரதமர் இவ்வாறான கருத்துக்கள், அதாவது நேட்டோ அலையன்ஸ் பிரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. யுனைடெட் கிங்டம், அதே போன்று ஜெர்மன், அதே போன்று பிரான்ஸ் ஆகிய இந்த நாடுகள் அவங்களுக்கு ஒத்துழைப்பாக, அதாவது டென்மார்க்கு ஒத்துழைப்பாக ஐரோப்பிய நாடுகளினுடைய ஒற்றுமையை காட்டும் விதமாகவும் டென்மார்க்கோட இவங்க சேர்ந்து டென்மார்க்கினுடைய நிலைப்பாட்டில், அதாவது கிரீன்லாந்து அமெரிக்காவுக்கு ஒரு பொழுதும் கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டில தொடர்ச்சியாக அவங்க இருந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறதை இன்றைய தகவலூடாக நாம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய முக்கியமான விடயங்களுடைய அமெரிக்காவினுடைய காய் நகர்த்தல்கள் இவ்வாறு இருக்கும் பொழுது அடுத்து கொலம்பியா ஜனாதிபதி இந்த நிக்கோலஸ் மதுரோவினுடைய கைது சம்பந்தமா முக்கியமான விடயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, நிக்கோலஸ் மதுரோவுக்கு எதிரான சர்வதேச ரீதியில எந்த ஒரு குற்றங்களும் பதிவு செய்யப்படாத நிலையில நீங்க நிக்கோலஸ் மதுரோவை உங்களினுடைய தேவைக்காக, உங்களினுடைய லாபத்திற்காக, சுயலாபத்திற்காக நீங்க கைது செஞ்சிருக்கீங்க, ஓகேவா? ஆனா இந்த நூற்றாண்டிலேயே இல்லாத அளவுக்கு ஜெனசைட், மனித இன படுகொலை செய்து மனிதாபிமானத்தை மீறிய ஒருவரை நீங்க கூட்டு சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அவர்தான் பெஞ்சமின் நெத்தன்யாகு. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ஸால கைது வரன் பிறப்பிக்கப்பட்ட ஒருவரை நீங்க கூட்டு சேர்த்து வைத்துக் கொண்டு எந்த குற்றச்சாட்டுமே இல்லாத வெனிசுவேலாவினுடைய ஜனாதிபதியை கைது செய்வது எந்த சட்டத்தின் கீழே அடங்கும்? இது என்னவாறான ஜனநாயக முறை? இதுவா ஜனநாயகம்? அமெரிக்கா இந்த உலகத்துக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிற ஜனநாயகமா இது, அல்லது இது சர்வாதிகாரமா அப்படிங்கிற மாதிரி கொலம்பியாவினுடைய ஜனாதிபதி முக்கியமான சில கேள்விகளை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியை பார்த்து கேட்டு இருக்கார். அடுத்து நாம இப்ப மத்திய கிழக்குக்குள்ள போகலாம். அந்த அடிப்படையில ஈரானோட யுத்தம் செய்வதற்கு முதல் லெபனானை முழுமையாக தாக்குவதற்கு அமெரிக்கா கிரீன் லைட், பச்சை விளக்கு காட்டி இருக்காங்க. நேரத்தோட நமக்கு தெரியும், லெபனானினுடைய கவர்மெண்ட் கிட்ட சொல்லியிருந்தாங்க ஹிஸ்புல்லாக்களை நிராயுத பாணி ஆக்க வேண்டும். அப்படி நிராயுத பாணி ஆக்காமல் நீங்கள் விடுவீர்களாக இருந்தால், பொடுபோக்காக இருப்பீர்களாக இருந்தால் நேரடியாக இஸ்ரேல் லெபனானை தாக்கும் அப்படிங்கிற பல எச்சரிக்கைகளை அமெரிக்கா வெளியிட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில லெபனானினுடைய ராணுவம் ஹிஸ்புல்லாக்களை நிராயுத பாணி ஆக்குற முயற்சிகள்ல ஈடுபடல அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இது அமெரிக்காவுக்கு கன்ஃபார்மான உடனே இப்ப நீங்க உடனடியாக லெபனானை தாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில லெபனானுக்குள்ள நேரடி யுத்தத்தை நீங்க செய்யலாம் அப்படிங்கிற கிரீன் லைட்டை நெத்தன்யாஹுக்கு கொடுத்துப்பட்டு நேரடியாக இப்பவே உடனடியாகவே லெபனானுக்குள்ள நீங்க களமிறங்கணும் அப்படிங்கிற மாதிரி லெபனானினுடைய ராணுவத்தை அமெரிக்கா புஷ் பண்ணி கொண்டு இருக்காங்க. லெபனானினுடைய நிலைமைகள் இவ்வாறு இருக்க கொல ரெசா பெஹலாவி, நமக்கு தெரியும் ஈரானினுடைய எதிர்கட்சி தலைவர், ஈரானினுடைய நாட்டை விட்டு கடத்தப்பட்டவர், ஈரானிய மக்களுக்கு எதிராக அமெரிக்காவோட சேர்ந்து இஸ்ரேலோட சேர்ந்து 1979ஆம் ஆண்டு ஈரானிய புரட்சிக்கு எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கார் அப்படிங்கிற அடிப்படையில நாடு கடத்தப்பட்டவர். இப்ப இவரை மையமா வச்சு ஈரானினுடைய அரசியல் அடுத்த கட்ட நகர்வுகளை இஸ்ரேலும் அமெரிக்காவும் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் ரெசா பெஹலாவிய மேற்கத்திய ஊடகங்களுக்கு நேரடியாகவே பேட்டி கொடுக்கிற அளவுக்கும் அவரை ப்ரோமோட் பண்ற அளவுக்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ச்சியான செயற்பாடுகளை செஞ்சு கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில ரெசா பெஹலாவி பல ஊடகங்களுக்கு நேர்காணல் செஞ்சிருந்தார். இப்ப ஈரான்ல இருக்கிற சூழ்நிலை
இதற்கு முன்னர் ஒரு பொழுதும் இருந்ததில்லை. இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவை தேடும் விதமாக ஈரானிய மக்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டு வாரது பாராட்டத்தக்க ஒரு விடயம். ஆக அடுத்த ஜனாதிபதி, அடுத்த ஈரானினுடைய ஆட்சியாளர் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ரஸா பஹ்லவி சொல்லியிருக்காரு. இவரை ஃபுல் அண்ட் ஃபுல்லி பெக் பண்ணி கொண்டிருக்கிற நாடுகளாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இருக்காங்க. அதாவது ஈரானினுடைய ஆட்சியை எந்த அளவுக்கு மாற்றலாமோ அந்த அளவுக்கு மேக்சிமம் இப்ப இஸ்ரேல் ட்ரை பண்ணி கொண்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில இந்த மெப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது ஈரானினுடைய மேப். இதுல சிவப்பு நிறத்துல குறிப்பிடப்பட்டு இருக்கிற இடம் தான் அபடான் மாகாணம். ஈராக்கோட எல்லைகளை பகிர்ந்து கொள்ற ஒரு மாகாணமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாகாணத்தில் அதிகமான குர்துகள் இருந்து கொண்டிருக்காங்க. இந்த இடத்துல நேற்றிரவு ஈரானினுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஆயத்துல்லா அலி கமேனிக்கு எதிராக மிகப்பெரிய அளவுல போராட்டம் ஒன்று நடந்திருந்துச்சு. இந்த போராட்டத்தில் அதிகமாக குர்துகள் பங்கேற்றிருந்தாங்க அப்படிங்கிற தகவல்கள் கிடைச்சிருந்துச்சு. பெரிய அளவுல போராட்டம் நடந்து அந்த போராட்டம் முடிவடைஞ்சதன் பிறகு நேரடியாக குர்துகளுக்கும் ஈரானிய ராணுவத்திற்கும் இடையிலான நேரடி சண்டைகள் இடம்பெற்றிருந்துச்சு அப்படிங்கிறத ஈரானினுடைய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டு கொண்டிருக்கிற இந்த நேரங்கள்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். நேரத்தோட நிறைய வீடியோக்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். இந்த குர்துகளை வச்சு ஈரானை குழப்புறதாக இருக்கலாம், ஈராக்கை குழப்புறதாக இருக்கலாம், சிரியாவை குழப்புறதாக இருக்கலாம், டர்க்கிய குழப்புறதாக இருக்கலாம், துருக்கிய குழப்புறதாக இருக்கலாம். இந்த வேலைகள் எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டா அமெரிக்கா பின்னால இருந்து, இஸ்ரேலும் அமெரிக்காவும் பின்னால இருந்து பெர்ஃபெக்டா செஞ்சு கொண்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில ஈரானினுடைய கலவரத்துக்கும் இந்த குர்துகள் காரணமாக இருக்க போகின்றார்கள். அது மட்டும் இல்லாம இப்ப அமெரிக்காவினுடையதும் இஸ்ரேலினுடையதும் திட்டம் ஈரானை மையப்படுத்தி எதுவாகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈரானுக்குள்ள நிறைய கலவரங்கள் வெடிச்சு கொண்டிருக்கு. ஈரானினுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக இவ்வாறான கலவரங்கள் தொடர்ச்சியாக எங்காவது ஒரு மூலையில வந்து கொண்டிருக்கும் பொழுது ஈரானினுடைய கவர்மெண்ட் சோர்வடையும் ஒரு நிலைமை வரும். அந்த நேரங்களில் ஈரானினுடைய கவர்மெண்ட்டை கவிழ்க்கிறதுக்குரிய முயற்சிகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்வாங்க. அது தோல்வி அடைந்தால் தான் ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் நேரடியான தாக்குதல் செய்வாங்க. ஈரானினுடைய பிரசிடென்ட் ஜனாதிபதி மசூத் பெஷஸ்கியன் மக்களுக்கு உரையாற்றி இருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானுடைய மாணவர்களாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், தொழிலாளர்களாக இருக்கலாம், உங்களுடைய உரிமைக்காக அமைதியான போராட்டம் எப்பொழுதும் வரவேற்கப்படுகின்றது ஈரானால. அது கலவரமாகாமல் இருக்கும் வரைக்கும் இந்த போராட்டக்காரர்களினுடைய கோரிக்கைகளுக்கும் இந்த போராட்டத்துக்கும் முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாம அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாம விரைவாக சீர்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. உங்களுடைய கோரிக்கைகளை நாங்க ஏற்றுக்கொள்றோம் அப்படிங்கிற மாதிரி பொதுமக்களுக்கிட்ட ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் வச்சிருக்கார். ஈரானினுடைய போராட்ட நிலவரங்கள் இவ்வாறு இருக்கும் பொழுது ஈரானிய ஆயுத படைகளின் தலைமை தளபதியாக இருக்கிற மேஜர் ஜெனரல் அமீர் ஹடாமி முக்கியமான கருத்துக்கள் சிலவற்றை சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா முதல் தாக்குதல் நடாத்துவதற்கு திட்டமிடுறாங்க அல்லது தாக்குதல் நடாத்த போறாங்க அப்படிங்கிற தகவல் ஊர்ஜிதம் செய்யப்பட்டால் உடனடியாக முன்கூட்டிய தாக்குதல் செய்வதற்கும் ஈரான் எப்பொழுதும் தயாராகவே இருக்கின்றது. கடந்த 12 நாள் யுத்தத்துல ஆர்மி எந்த அளவுக்கு தயார்படுத்தல இருந்துச்சோ அதை விட சிறந்த தயார்படுத்தல ஈரானினுடைய ஆர்மி இப்ப இருக்காங்க அப்படிங்கிறதையும் ஈரானினுடைய மேஜர் ஜெனரல் அமீர் ஹடாமி இன்னைக்கு சொல்லி இருக்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயம். அது மட்டும் இல்லாம பல ஊடகங்கள்ல உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இன்னைக்கு கிடைச்சிருக்கிற தகவல்ல ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மேல முன்கூட்டிய தாக்குதலை செய்வாங்க அப்படின்னு சொன்னா ஈரான் அதற்கு முதல் தாக்குதல் செய்வாங்க அப்படிங்கிறதையும் தான் பல ஊடகங்கள் உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க. இதற்குரிய பேச்சுவார்த்தைகள் தான் ஈரானினுடைய கவர்மெண்ட்ல இப்ப இடம்பெற்றுக் கொண்டு வருது. ஈரான்ல இவ்வாறான போராட்டங்கள், ஈரான்ல இவ்வாறான சூழ்நிலைகள் இருக்கக்குள்ள இஸ்ரேலுக்குள்ள என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நேற்றிரவு ஜெருசலம்ல பெரிய அளவுல ஒரு போராட்டம் நடந்திருக்கு. எதற்கான போராட்டம் அப்படின்னு சொன்னா, கட்டாய இராணுவ சேர்ப்பு அப்படிங்கிற சட்டம் இஸ்ரேல்ல இருக்கு. அதாவது 18 வயதுக்கு மேற்பட்டவங்க எல்லாருமே கட்டாயம் இராணுவ பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற சட்டம் இஸ்ரேல்ல இருக்கு. இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஹரேடி யூத குழுவினர் பெரிய அளவுல ஒரு போராட்டத்தை இஸ்ரேல்ல செஞ்சிருந்தாங்க. இஸ்ரேலினுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக செஞ்சிருந்தாங்க. இதுவும் இஸ்ரேலினுடைய ஆட்சி மாற்றத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த போராட்டங்கள் செஞ்சு கொண்டிருந்த நேரங்கள்ல போராட்டக்காரர்களுக்கு மத்தியிலேயே ஒரு பஸ் ஒன்று போராட்டக்காரர்களை இழுத்து செல்லுது. அதுல ஒருவர் கொல்லப்பட்டிருக்கார், பலர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இது இஸ்ரேலினுடைய கவர்மெண்டினுடைய திட்டமாக, போராட்டத்தை கலைக்கிறதுக்குரிய ஒரு திட்டமாகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லியும் வெளிநாட்டு ஊடகங்கள் இதே தகவலை உறுதிப்படுத்தி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவைகள் இவ்வாறு இருக்கும் பொழுது அடுத்து காசாவை முழுமையாக கட்டுப்படுத்தணும், முழுமையாக இல்லாமக்கணும், மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலமாக காசாவை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுல இஸ்ரேல் மும்முரமாக செயலாற்றி கொண்டு வராங்க. கேட்க பாக்குறதுக்கு யாரும் இல்லை, நீதி நியாயம் சொல்றதுக்கு இந்த உலகத்துல யாரும் இல்லை.
அநீதி தலைவிரித்தாடி கொண்டிருக்கு, அட்டூழியம் அதிகரிச்சு கொண்டிருக்கு. காலகட்டத்துல அதிகப்படியான கிட்டத்தட்ட 70,000க்கு மேற்பட்ட உயிர்களை படுகொலை செய்தது மட்டுமில்லாமல் முழு காசாவை மீட்பு அளிக்கிறதுக்குரிய வேலைகள்ல இஸ்ரேல் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மஞ்சட்கோட்டு பிரதேசங்கள்ல இருக்கிற ஜபாலியா மற்றும் கான்யூனிஸ் பிரதேசங்கள் வீடுகள் குடியிருப்புகள் எல்லாத்தையுமே இருக்கிறதையுமே மொத்தமாக உடைக்கிற வேலைகள்ல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் செஞ்சு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மஞ்சட்கோடுகளுக்குள்ளேயும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் முன்னேறத்துக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த முன்னேற்றம் எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி விளங்கல. ஹமாஸும் எந்த விதமான உத்தியோகபூர்வமான தகவல்களும் இதுக்கு எதிராக இன்னும் சொல்லல. என்ன மாதிரியான திட்டங்களை ஹமாஸ் வச்சிருக்காங்க, என்ன மாதிரியான திட்டங்களை ஹமாஸோட சேர்ந்து எந்தெந்த நாடுகள் வருங்காலத்துல கூட்டு சேர போகுது, இஸ்ரேலினுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக ஹமாஸ் என்ன திட்டம் செய்ய போறாங்க அப்படிங்கறத வருங்காலங்கள்ல நாம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். உங்களினுடைய கருத்துக்கள், வருங்காலங்கள்ல ஹமாஸ் என்ன மாதிரியான திட்டங்களை செய்ய போறாங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.